பார்வதிபதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். ப்ரஹஸ்பதி வியாழ குரு பரமநேசா, கிரக தோஷமின்றி கடாட்சித்து அருள்வாய். தேவானாம் ச ரிஷீனாம் ச குரும் காஞ்சன சந்நிபம், புத்திபூதம் திரிலோகேஷம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம். சுராச்சாரியாஜ வித்மகே சுரஸ்ரேஷ்டாஜ தீமகே தன்னோ குரு பிரச்சோதயாத். அன்பார்ந்த எங்களுடைய ஆத்ரேயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், எம்ஏ அஸ்ட்ராலஜர், காஞ்சி காமகோடி பீடம், வேத சிவாகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, நமது ஆத்ரேயா தொலைக்காட்சியின் வாயிலாக குரு பெயர்ச்சி பலாபலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது நவக்கிரகங்கள் 9 உங்களுக்கெல்லாம் தெரியும். சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்ரன், சனி, ராகு, கேது. அதே மாதிரி ராசிகள் 12: மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இப்படி எதுக்காக சொல்கிறேன்னா, நமக்கெல்லாம் எப்படி வீடு இருக்கோ அந்த மாதிரி நவக்கிரகங்களுக்கு சொந்த வீடுன்னு சொல்லக்கூடியது தான் இந்த 12 ராசிகள். இந்த 12 ராசியில் பார்த்தோம்னா ஒவ்வொரு கிரகத்திற்கு ஒவ்வொரு ராசிகள் சொந்த வீடு. அந்தந்த கிரகங்கள் அந்தந்த வீட்டிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கெல்லாம் சொந்த வீடு இருக்குன்னா வாழ்நாள் முழுவதும் பிறந்ததிலிருந்து யாரும் சொந்த வீட்டிலேயே இருக்கிறது இல்லை, பல வேலைகளாக வெளியில் போகிறோம். அதே மாதிரியே இந்த உலகத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய கிரகங்கள் அவங்க சுற்றி வந்துட்டே இருந்தால்தான் உலகம் நிர்வாகம் பண்ணப்படும், உலகத்தில் எல்லாமே நடக்கும். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு ராசியை விட்டு ஒரு கிரகம் மற்றொரு ராசிக்கு போகிறதுக்கு பேர் பெயர்ச்சி அப்படின்னு பேர். இந்த பெயர்ச்சிக்கு கால அளவுகள் உண்டு. ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு அளவு. சூரிய பகவான் 1 மாதம், சந்திரன் 2.5 நாள், செவ்வாய், புதன், சுக்கிரன்லாம் 40-45 நாள், சனி பகவான் 2.5 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம் ஒரு ராசியில் தங்குவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் மேஷராசியில் 1 வருடம் தங்கி ரிஷபராசிக்கு போகக்கூடிய காலம் அப்படிங்கிறது இப்போ வந்தாச்சு. அதுக்கு பேர் தான் குரு பயிற்சி. அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு என்னைக்கு போகிறார், அப்படி போகிறதுனால இந்த 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்குறோம். அதாவது மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2024 புதன்கிழமை திருவோணம் நட்சத்திரம் கூடிய நன்னாளில் மாலை 5:10 ஸ்ரீ குரு பகவான் மேஷம் ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது 1/5/2024 புதன்கிழமை சாயந்தரம் 5:10 குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. அப்போது இந்த குரு பயிற்சியின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய ராசிகளும் உண்டு, தீய பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசிகளும் உண்டு. அப்போது நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய கணிப்பு அப்படிங்கிறது கிடையாது. இதெல்லாம் பார்த்தால் இந்த 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் தன்னுடைய ஜோதிட அரிச்சுவடி, ஜோதிட நூல்கள், ஜோதிட சிந்தாமணி, ஜோதிட களஞ்சியம், இப்படியெல்லாம் பலவிதமான நூல்கள் இதிலெல்லாம் இருந்து எடுத்து அவர்களெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பலாபலன்களை தான் உங்களுக்கு நான் இப்போ கொடுக்க போகிறேன். அப்போது அந்த பலாபலன்களில் பார்த்தோம்னா நன்மை தரக்கூடிய பலாபலன்களும் வரலாம், சில ராசிகளுக்கு தீய பலாபலன்களும் வரலாம். அப்போ அந்த தீய பலாபலன்கள் வரக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது இந்த இடத்துல எழும். உங்களுக்காக வேண்டி, நமது சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்காக வேண்டி நான் அந்த குரு பயிற்சி என்று நமது ஆலயத்தில் குரு பகவான் சிறப்பு யாக வழிபாட்டு பூஜைகளை ஏற்பாடு செய்துள்ளோம். அதாவது 1/5/2024 குரு பயிற்சி டைமில். அப்போ இந்த தீய பலாபலன்களை உடையவர்கள் அவசியம் இந்த பரிகார பூஜைகளில் கலந்து, சங்கல்பத்தில் கலந்து ஹோம பிரசாதத்தை பெற வேண்டும். அதற்கு ஆத்ரேயா தொலைக்காட்சி நேயர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னுடைய அலைபேசி எண்ணை நான் தெரிவிக்கிறேன். அந்த எண்ணில் வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர், நட்சத்திரம், ராசி, வீட்டு அட்ரஸ் அனுப்பணும். அதே நம்பரில் கூகுள் பே, ஃபோன்பேயில் ரூபாய் 251 250 செலுத்தி முன்பதிவு, அதாவது இந்த குரு பயிற்சி பூஜைக்கு முன்பதிவு பண்ணிக்கணும். ஏன்னா நாள் கம்மியாக இருக்குது. நீங்கள் பண்ணிட்டால்தான் உங்கள் பேர் நட்சத்திரத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணி நாங்கள் ஹோமங்கள் பண்ண முடியும். ஆகவே இந்த குரு பயிற்சியில் தீய பலாபலன்கள் உடைய ராசிகள் கண்டிப்பாக பரிகாரத்தில் கலந்துட்டு இந்த 1 வருட காலம்
குரு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களிலிருந்து விடுபட்டு சகல சௌபாகியங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று கூறி, அது போக நான் சொல்லக்கூடியது அப்படிங்கிறது இந்த கோச்சார பலாபலன்கள் தான். கோச்சாரம் அப்படிங்கிறது பொதுவான பலன்கள். அதாவது மேஷராசியில் பல கோடி பேர், ரிஷபராசியில் பல கோடி பேர், ரிஷபம் மிதுனத்தில் பல கோடி பேர், இப்படி 12 ராசியிலும் பல கோடி பேர் பிறந்திருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் உண்டான ஒரு பொதுவான பலன்களை தான் நான் சொல்ல முடியும் இந்த பயிற்சிகளில். அது போக அவரவர்களுக்கென்று ஒரு சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது இருக்கும். அதில் குரு பகவான் பக்க பலமாக அருமையாக இருந்தால் இந்த கோச்சார பலன்களில் வரக்கூடிய தீய பலன்கள் நமக்கு எதுவும் பண்ணாது. அப்போ என்ன பண்ணணும்னா சொந்த ஜாதகம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிறது நல்லது. எப்போவுமே பார்த்தோம்னா இந்த மாதிரி பெயர்ச்சி காலங்களில் பொதுவாக அதிகமாக ஒரு ராசியில் தங்குறது யாருன்னு பார்த்தா சனி பகவான் 2.5 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருடம். இந்த 4 பெயர்ச்சி டைம்லையுமே நம்ம சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது புத்திசாலித்தனம், நல்லதும் கூட. இப்போ இந்த சொந்த ஜாதகம் பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அலைபேசி எண்ணான 9865098370 9865098370 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தை பார்த்தும் முழு பலாபலன்களையும் தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, நான் தொடர்ந்து 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக, குரு பயிற்சி பலாபலன்களை விரிவாக காண்போம். அன்பார்ந்த அஸ்வதி, பரணி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு வணக்கம். நாம் காண இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா, வரப்போகிற 1/5/2024 புதன்கிழமை மாலை 5:10 நடக்கக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தங்களுடைய ராசி மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகக்கூடிய நேரம் அது. அதுதான் குரு பயிற்சி. இவ்வளோ நாளாக தங்கள் ராசியில் இருந்து ஜென்ம குருவாக இருந்து தங்களுக்கு பலவிதமான துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் தற்பொழுது தங்களது ராசியிலிருந்து 2வது வீடாக ரிஷபராசிக்கு போகிறார். அதன் மூலமாக தங்களுக்கு என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத புலிப்பாணி சித்தர், 12 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம விரிவாக காண்போம். முதல்ல அவர் சொன்ன பாடல், ஆமெனவே வியாழனுமே 2, 5, 7 அடுத்த 9, 11 வாழ தாமெனவே செல்வமோடு குதிரையுண்டாம் தழைக்குமே குடை தர்மதானம் ஓங்கும் தாமென தாய் தகப்பன் புதல்வராலே நன்மையாம் அருமையோடு பெருமையுண்டாம் போமென அரசர்க்கும் நல்லோர்க்கும் புகழ் பூமி ஆழ்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாதக சிந்தாமணிங்கிற நூல் சொல்லுது. இதனுடைய விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, பொதுவாக மேஷராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே செவ்வாய் வீட்டில் பிறந்தவர்கள் மிகச்சிறந்தவர்கள். பூமி, மனை, வீடு, மருத்துவ தொழில், சுகாதார தொழில், கால்நடைகள், உணவகங்கள் இந்த மாதிரி தொழில் பண்ணும் பொழுது சிறந்து விளங்கலாம். அவர்களுக்கு செவ்வாய் அதிபதி. அப்பேற்பட்ட தங்களுக்கு இவ்வளவு நாளாக தங்கள் ராசியிலே தங்கி குரு பகவான் பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்த வந்த குரு பகவான் இந்த ஆண்டு குரு பயிற்சியின் மூலமாக சிறப்பான யோகத்தை தரப்போகிறார். அதாவது தனத்தையும் குடும்ப சுகத்தையும் அளிக்கக்கூடிய அளவில் உண்டாகிறார். தனம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், தனம்னா செல்வம். செல்வம் ஏற்படும். 2ஆம் இடத்துல வரும் பொழுது குடும்பம், வாக்கு, தனம். குடும்பத்தில் அமைதி நிலவும், மன மகிழ்ச்சி நிலவும், குடும்ப உறுப்பினர்கள் முன்னேறுவார்கள். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்ப அமைதி, குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். தனது வாக்கால் விசேஷ மதிப்பை பெறுவார்கள். வாக்குஸ்தானம் அல்ல, பேச்சின் மூலம் விசேஷ மதிப்பு. பேச்சினால் அனைவரையும் கவரக்கூடிய ஒரு தன்மை, பேச்சின் மூலம் பல காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகள், பேச்சு சாதுரியம் இப்படியெல்லாம் ஏற்படுத்துவர். வாக்கு வன்மை, சொன்னால் சொன்னது நடக்கும். அதாவது முதல்ல எல்லாம் நம்ம இந்த ஜென்மகுரு கடந்த ஆண்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஏதாவது ஒன்றுன்னா அவரே ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். அவன் என்ன போய் கேட்டுன்னு அவனுக்கு ஒன்றும் தெரியாது, நாம் பண்ணலாம், அவன் சொல்லிட்டு தான் மற்ற வேலை பார்ப்பான், அவன் அப்படின்னா கேட்க வேண்டாம்னு சொன்னவன்லாம் இப்போது கண்டிப்பாக அவர் ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய்யலாம், அவர் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும், அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், அப்படியே மாறும். இந்த பேச்சுக்கு மரியாதை அப்படிங்கிறது ஏற்படும். பேச்சால் பல காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குறார். நன்மதிப்பையும் பலனையும் அடைவான். பேச்சின் மூலமாக மதிப்பு உண்டாகும், கௌரவம் உண்டாகும். பொருள்கள் அடைந்து நல்ல பொருள்கள் என்னென்ன தேவையோ வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார் குரு பகவான். பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள், நகைகள், அழகு சாதன பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள்,
தங்கம், வெள்ளி, நகை இது எல்லாத்தையும் கொடுக்குறார். வாரி வழங்கக்கூடிய ஸ்தானம் 2ஆம் இடம். எதிரியை எளிதாக வெல்லக்கூடிய அமைப்பை பெறுகிறார். இந்த பாடலுடைய விளக்கத்தை தான் நான் சொல்கிறேன். அதாவது புலிப்பாணி சித்தர் சொன்ன விளக்கத்தை. எதிரியை எளிதாக வெல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறார். தனக்கென்று புதிதாக ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். நமக்குன்னு ஒரு போஸ்ட்டு, நமக்குன்னு ஒரு மரியாதை, நமக்குன்னு ஒரு இடம், நமக்குன்னு ஒரு கௌரவம், அதுதான் புதிதாக ஒரு ஸ்தானம். அந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்துகிறார். புத்திர பேரு, இத்தனை நாள் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு மேஷராசியில் இருந்தால் கண்டிப்பாக புத்திரபாக்கியம் அப்படிங்கிறத ஏற்படுத்துகிறார். எதிரியை வென்று உத்தியோகத்தை அடைகிறார். உத்தியோகம் அப்படிங்கிறது, உத்தியோகத்தில் பிரச்சனைகள், சிக்கல்கள், நமக்கு சதி பண்ணவங்க இவங்களால அவங்களையெல்லாம் வென்று உத்தியோகத்தில் நான் தலைதூக்கி சிறந்த ஒரு பதவியில் இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குறார். கொடுத்த பணம் திரும்பி கிடைக்கும். சில பேர் பணம் கொடுத்துருக்கேன், வருமா வராதா, தரேங்கிறான், சொல்லிகிட்டே இருக்கான், தரமாட்டிக்கிறான், இப்படியெல்லாம் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க. அப்போ அவங்க நேரங்காலங்கள் சரியாக இருந்ததுனால் அந்த பணம் திரும்ப வரும். அப்பேற்பட்ட ஒரு நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. பொருளாதார உயர்வு, தன வரவு, திருப்தியை தரும். பழைய கடன்கள் தீரும். நம்ம யார்கிட்டையா கடன் வாங்கியிருந்தாலும் இந்த ஆண்டுக்குள்ளே அந்த கடனை அடைச்சிடலாம். கவலை தீரும். இவ்வளோ நாளாக மனக்கவலை இருக்கும். இதுக்கு என்ன பண்ண போகிறோமோ, அதுக்கு என்ன பண்ண போகிறோமோ, இது போனால் அது வந்துடுது, அது போனால் இது வந்துடுது, எப்போ பேர் நமக்கு எப்போ தான் இந்த பிரச்சனைலாம் தீருமோ, விடுவு காலமே இல்லை நமக்கு, பிறந்ததுலேருந்து பிரச்சனை, நம்ம போகிற வரைக்கும் இதே தானாட்டிருக்கு, இப்படியெல்லாம் கவலைகளோடு இருந்தவர்களுக்கு இருந்து வந்த கவலை அறவே நிவர்த்தியாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். திருமணம் அவசியம் நடக்கும்னு சொல்கிறார். திருமணமான வயதில் இருந்தோம்னால், திருமணம் தடைபட்டு கொண்டிருந்தால் தற்சமயம் 2ஆம் இடத்திற்கு குரு வரும் பொழுது அவசியம் திருமண பிராப்தி அப்படிங்கிறது ஏற்படுது. தனம், தானியம், சம்பத்து, வாகனம் இவை உண்டாகும். அதாவது செல்வம், செல்வச் செழிப்பு, தானியங்கள், பொருட்கள், வாகனங்கள் இவையெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் ஏற்படுத்துகிறார். சொன்ன சொல்லில் அனைத்த காரியங்களும் நடக்கும். நாம் ஒரு கட்டளை இட்டுட்டோம்னா போகிறோம், 5 நிமிஷத்தில் அந்த வேலை ஆயிரும். அங்கே ஓடுவா, இங்கே ஓடுவா, நான் செய்கிறேன், நீ செய்கிறேன். நம்மளுடைய கட்டளைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஏவலாட்கள் அந்தளவு நம்ம இருப்போம். சொன்ன சொல்லில் அடுத்த நிமிஷத்தில் அடுத்த காரியங்கள் நடக்கும்னு போட்டிருக்கார். சகல காரியங்களும் நடக்கும். அவசியம் குழந்தை பாக்கியம் ஏற்படும். வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. முதல்ல சொன்ன மாதிரி மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, உணவு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், லாட்ஜ், தங்கும் விடுதிகள், பூமி சம்பந்தமான தொழில், விவசாயிகள், போர்வெல் வச்சிருக்கிறவங்க, நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டுமான பணியாளர்கள், நிதி நிறுவனங்கள் நடத்துகிறவங்க, நோய்வாய்ப்பட்டவர்கள் நிவர்த்தி ஆவாங்க, காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், இராணுவத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு பலனை தரக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி விளங்குகின்றது. எனவே மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி மிக மிக நன்மையை தரக்கூடிய விதமாக இருக்கிறது. எனவே மேஷராசி நேயர்கள் இந்த குரு பயிற்சி பலனை முழுமையாக அடைந்து சகல சௌபாகியங்களையும் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டி எல்லாம் வல்ல குரு பகவானை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.